பெட்டு வைக்கிறேங்க. இந்த மாதிரி எறா தொக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நாளைக்கு சண்டே டைகர் ப்ரான்ஸ் வாங்கி செஞ்சுருங்க. நான் சொன்னது கரெக்டுன்னு உங்களுக்கே தோணும். கடாயில் 5 குண்டு மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடுங்க. அடுத்து எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் பூண்டியும் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்ச பவுடரை சேர்த்து எண்ணெயிலே வதக்குங்க. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ண ப்ரான்ஸை சேர்த்துருங்க. நான் டைகர் ப்ரான்ஸ் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரான்ஸ் எடுக்கிறதா இருந்தால் 1 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் மசாலாவோட நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது தண்ணி சாம்பார், ரசம், முக்கியமாக தயிர் சாதத்துக்கு கூட அட்டகாசமாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த கடாய் சோறு தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் கடாய் சோறு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொக்கு டைரெக்டாக சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி அலாதி தான் இல்லையா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?